சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார அமைப்பின் 54வது ஆண்டு கூட்டத்தில் இந்தியாவின் சார்பாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தலைமை தாங்கினார். டாவோஸ் கூட்டத்தில் இந்திய குழு மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், உலக நாடுகள் பல பிரச்சினைகள் மற்றும் இடையூறுகளை சந்தித்தாலும் ஜனநாயக நாடான இந்தியா நம்பிக்கைக்குரிய நாடாக உருவெடுத்துள்ளது. அமைதி, அனைத்தும் உள்ளடங்கிய வளர்ச்சி ஆகியவை உள்ள நாடாக இந்தியா உள்ளது. இதனால் 20 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடுக்கான உறுதியை இந்தியா பெற்றுள்ளது என்று தெரிவித்துள்ளார். உலக பொருளாதார அமைப்பின் கூட்டத்தில் மொத்த முதலீட்டில் 80% முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான மகாராஷ்டிரா அரசு ஈர்த்துள்ளது. அதாவது 15.70 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் 61 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் மகாராஷ்டிரா அரசு கையெழுத்திட்டதன் மூலம் 16 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாகும் நிலை ஏற்பட்டுள்ளது.